எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு வாழையில மீன் பொளிச்சது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இது எப்படி இந்த ரெசிபியை செய்கிறேன்னு சொல்லி. மிகவும் ஒரு சுவையான ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல நான் இதில் 3 அயலை மீன் எடுத்திருக்கேன். இதை நாங்கள் அயலை மீன்னு சொல்லுவோம், அல்லது மெக்கரல் என்று சொல்லுவாங்க. அதை நான் நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு 2-3 கீரல் போட்டு வச்சுக்கிறேன். அப்படியே ஃபுல் மீனை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டு இதுக்குள்ளே நாங்கள் ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெரிய மசாலா போட தேவையில்லை, இந்த நாங்கள் பிறகு நிறைய மசாலா போட போகிறோம். இதுக்குள்ளே கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு ரெண்டையும் போட்டு நல்லா பிரட்டிட்டு நாங்கள் இதை கொஞ்சம் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு 90% பொரியணும். நீங்கள் இது வேறு மீன்லையும் செய்யலாம். நல்ல துண்டு மீன் அல்லது ஒட்டி ஓரா அப்படியான மீன்களையும் செய்யலாம். இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆக சின்ன மீனில் கொஞ்சம் செய்கிறது கஷ்டம். நீங்கள் இதில் இந்த கொஞ்சம் பெரிய மீனாக பார்த்து செய்யுங்க. இப்போ இதை நல்லா மஞ்சளும் உப்பும் போட்டு பிரட்டியாச்சு. நாங்கள் இதை கொஞ்சம் பொரிச்செடுப்போம் பேனில் போட்டு. இப்போ நான் ஒரு பேனில் கிட்டத்தட்ட 125 ml ஆயில், அப்படி இல்லாட்டிக்கு ஒரு 1/2 கப் ஆயில் விட்டுருக்குறேன். இதுக்குள்ளே இந்த மீனை போட்டு நான் பொரிச்செடுக்க போகிறேன் 2 பக்கம். நீங்கள் டீப் ஃப்ரை செய்யறதாலும் செய்யலாம், அது கூட விருப்பம். நல்லா திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட திருப்பி போட்டு இதை நல்லா பொரிச்செடுக்க போகிறேன். இது பொரியிற டைமில் நாங்கள் இந்த ரெசிபிக்குரிய மசாலாவை செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது வெஜிடபிள் ஆயிலில் தான் பொரிக்கிறேன். உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் இந்த மசாலாவுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். நாங்கள் இப்போ ஒரு மசாலா இதுக்கு செய்வோம். இப்போ நாங்கள் இந்த சட்டிக்குள்ளே நான் ஒரு 60 ml எண்ணெய் விட போகிறேன். இதுக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் பாவிச்சிங்கன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகினோடனே நான் இதில் ஒரு கொஞ்சமாக கடுகு போட போகிறேன். சீரகம் ஒரு கொஞ்சம், கருவேப்பிலை, இங்கே நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுட்டேன். நல்லா சின்ன 2 எடுங்க. ஏன்னா இந்த மசாலாவுக்கு டேஸ்ட்டாகிறது இந்த வெங்காயமும் தக்காளியும் தான். ஸோ இப்போ நாங்கள் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நாங்கள் உப்பு போடுவோம். வெங்காயம் சாடியாக வதங்கிக்க நான் ஒரு கொஞ்சமாக வெந்தயம் போட போகிறேன். ஒரு 4-5 வெந்தயம் கூட போட வேணாம். முதலே வெந்தயத்தை போட்டிங்கன்னா அது கரைக்கிடும். அதனால் நீங்கள் பிறகு போடுங்க. இப்போ வெங்காயத்துக்கு போட்டால் பிறகு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக தொடங்கிட்டுது, நல்லா வெந்துட்டுது வெங்காயம். இந்த டைமில் நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை போட போகிறேன். ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுட்டு அளவாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டால் தக்காளி டக்கண்டு வெந்துடும். இதோட சேர்த்து நான் கொஞ்சமாக இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட போகிறேன். அது ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்தபடியே அப்படி கட்டியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நல்ல ஒரு மசாலாவாக திரண்டு வரட்டும் வெந்து.
இப்போ தக்காளி நல்லா வெந்துட்டுது. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் தூள் வகைகளை போட போகிறோம். அதுக்கு முதல் ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டுருவோம். அப்போ கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா தூள் எல்லாம் கரியாது. கொஞ்சமாக, நிறைய விட தேவையில்லை. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே 1.5 டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா பவுடர் கடையில் வாங்கினது தான், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதை செய்து கேட்க நீங்கள் அப்பப்போ அந்த மீனையும் கொஞ்சம் பார்த்து நல்லா பிரட்டி விட்டுருவோம், இல்லாட்டி அது கறியிடும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை நல்லா வேக விட போகிறோம். கூட தண்ணி விட தேவையில்லை, கொஞ்சமாக தெளித்து விட்டிங்கன்னா காணும் அந்த தூள் வகைகள் கரியாமல் இருக்கிறதுக்காக. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருந்தரை நல்லா வேகட்டும். எந்த தக்காளி நல்லா புளி பண்ணபடியாக நான் வந்து இது போட இல்லை, புளி போட இல்லை. நீங்கள் உங்களுக்கு தக்காளி புளிப்பில்லாத தக்காளின்னா கொஞ்சம் புளியும் கரைச்சி ஊற்றலாம் இதுக்குள்ளே. இப்போ மசாலா நல்லா வெந்துட்டுது. இதே நேரத்தில் நான் மீனையும் நல்லா பொரித்து இறக்கி எடுத்துட்டேன். இனி நாங்கள் இந்த மசாலாவை வச்சு வாட்டி எடுப்போம். இப்போ நான் இங்கே வாழையில் கொஞ்சம் துண்டு துண்டாக வெட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். நாங்கள் இதை கொஞ்சம் வாட்ட போகிறோம் அடுப்பில் வச்சு. வாழையில் தான் இதுக்கு வேணும். வாழையில் இல்லாட்டிக்கு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தா அது வேற ஒன்றும் சரி வராது, வாழையில் தான் வேணும். இப்போ எல்லா இந்தியன் கடைகள்லையும் எல்லா நாட்டிலையும் வாழையில் கிடைக்குது. அப்படி இப்போ உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து இது ஃபாயில் ரேப்பில் வந்து நீங்கள் சுற்றி போட்டு கொஞ்சம் பேக் பண்ணி எடுக்கலாம். ஆனால் அது இதே டேஸ்ட் வருமாண்டா அப்படி வராது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கட்டாயம். இப்படி சும்மா நெருப்பில் நல்ல நெருப்பில் இப்படி இருக்க காட்டி எடுத்திங்கன்னா இலை வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்போ பெருசாக கிளியாது இலை. அதுக்காகத்தான் இதை செய்கிறது. ரெண்டு பக்கமும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வாட்டி எடுத்துருங்க. இப்படி நான் எல்லா வாழை இலையையும் இப்படி வாட்டி எடுக்க போகிறேன். இப்போ இந்த வாழையில எல்லாம் நான் வாட்டி எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் இனி இந்த மீனை வச்சு இதுக்குள்ளே சுற்றி எடுக்க போகிறோம். அதுக்கு முதல் இந்த நாங்கள் செய்து வச்ச மசாலாவுக்கு கடைசியாக அதை சுற்றுறதுக்கு முதல் தேசிக்காய் புளி கொஞ்சம் புளிஞ்சு விட போகிறேன் நான். அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். நீங்கள் தக்காளி போட்டால் பழப்புளி கரைச்சி விட தேவையில்லை. ஆனால் கடைசியாக நீங்கள் கொஞ்சம் தேசிக்காய் புளி புளிஞ்சு விட்டிங்கன்னா அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாவுக்கு நல்லா பிரட்டி விட்டுட்டு இனி நாங்கள் மீனை இதுக்குள்ளே வச்சு வாழை இலையில் சுற்றி எடுப்போம். ஒரு வாழை இலை எடுத்துட்டு கொஞ்சமாக மசாலா வைக்க போகிறேன் நான். அடியில் கொஞ்சமாக வச்சா காணும். வச்சுட்டு இந்த ஒரு மீனை வச்சு இதுக்குள்ளே நடுவில் வச்சுருவோம். வச்சுட்டு நான் இப்போ இதுக்கு மேலாலையும் மசாலா போட்டு மூட போகிறேன். நல்லா மசாலாவெல்லாம் கோட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இதை நல்லா மூடுவோம் இந்த வாழை இலையை வச்சு. பிய்யாமல் கவனமாக மூடுங்க. இப்போ மீனை நல்லா மூடி ஒரு பொட்டலம் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. இதை நாங்கள் ஒரு சணல் கயிறால் அல்லது ட்வைன் நூலால் கட்டிட்டு ஒரு சைட் வைப்போம். முதல் மற்ற எல்லாத்தையும் செய்வோம். அப்படியே இப்படி நாங்கள் எல்லா மீனையும் இப்படி சுற்றி எடுத்து வைப்போம் முதல். இப்போ நாங்கள் 3 மீனையும் நல்லா பாசல் மாதிரி கட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நான் இதை ஒரு தோசைக்கல்லையோ அல்லது ஒரு சாஸ் பேன்லேயோ எண்ணெய் கொஞ்சம் போட்டு வாட்டி எடுக்க போகிறேன். இப்படி ஒரு பேன்லேயும் செய்யலாம் இதை. அப்படி இல்லைண்டா ஒரு தோசைக்கல், இரும்பு தோசைக்கல் இருந்தால் அதுவும் நல்லா தான் இருக்கும்.
இப்படி ஒரு பேனில் அல்லது இப்படி ஒரு பேனில் நீங்கள் இப்படி ஒரு தோசைக்கல்லில் அப்படி இல்லாட்டி இப்படி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் விட்டுட்டு நாங்கள் இப்போ இதை வாட்டி எடுக்க போகிறோம். ஒவ்வொரு சைடும் ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா வாட்டி எடுக்க போகிறோம். நல்லா ஹீட் ஆகட்டும் பேன். ஹீட் வந்து அப்படியுமே ஒரு மீடியம் ஹை ஹீட்லேயே வச்சு செய்வோம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நாங்கள் ரப் பண்ணி வச்சுருக்கிற இந்த மீனை இதுக்குள்ளே வைக்க போகிறோம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் 2 பக்கமும் பிரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் எடுத்து நல்லா வாட்டி எடுத்த பிறகு இப்படி தான் இருக்குது. அது நாங்கள் உடைச்சி பார்ப்போம். இப்போ கத்திரிக்கோலால் இதை வெட்டிட்டு அந்த வாழை இலையோட வாசத்தோடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே நல்லா மசாலா எல்லாம் உள்ளுக்குள்ளே இறங்கி அந்த வாழை இலையோட வாசத்தோடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள் வீட்டில். நல்ல டேஸ்டான ஹெல்தியான உணவும் கூட இது. இப்போ நல்ல டேஸ்டான வாழை இலை மீன் பொளிச்சது ரெடி ஆகிட்டுது. நீங்கள் இதை வீட்டில் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.